ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லிட்டு வரா. இன்றைக்கி அதில் 19வது வாக்கியம், அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போலே. இதுவும் ராமாயணத்துலேருந்து தான் எடுக்கிறா. போன வார்த்தை சொன்னால் அந்தரங்கம் சொன்னேனோ திரிஷடையைப் போலே. இப்போ மண்டோதரி சொல்கிறா, அவன் தெய்வம் என்றேனோ. அதாவது அவன் தெய்வம்னா இங்கே ஸ்ரீராமரை குறிக்கிறது. மண்டோதரி முதலையே புரிஞ்சுன்ட்டா, இது வெறும் மனுஷன் இல்லைப்பா, ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் வந்திருக்கார் அப்படின்னு ராவணன்கிட்ட எடுத்து சொல்கிறா. ஆனால் ராவணன் தான் கேட்குறதா இல்லை. இப்போது ராமனால் வதம் செய்யப்பட்டு ராவணன் கீழே விழுந்து கிடக்கான். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே, கிள்ளி களையிற மாதிரி தூக்கி போட்டான் ராவணனை ஸ்ரீராமர். அதை பார்க்குறா இவ. சொல்கிறா, ராவணா, உன்னோட சாவுக்கு காரணம் நான் தான் சொல்லிகிட்டே இருந்தேனே, புல நடக்காமல் சீதா பிராட்டியை கொண்டு கொடுத்துரு கவர்ந்து தப்புன்னு சொன்னேனே, நீ கேட்டியா? உன்னோட காம வெறி தான் இந்த மாதிரி நிலைமையில உன்னை கொண்டு விட்டுறது. உன்னை அழிக்கிறலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. உங்ககிட்ட புலநடக்கம் இல்லை, அதுதான் பெரிய காரணம் நீ உன் அழிவுக்கு அப்படிங்கிறா. இந்த காமங்கிறது லேசில் போகாது. நாமளே கண்ட்ரோல் பண்ணால் தான் அது அடங்கும். இப்போ அக்னியில் அணைக்கணுங்கிறதுக்காக நெய்யை விட்டால் அக்னி அணையுமா? மேலே இன்னும் கொண்டாகும். அந்த மாதிரி தான் இந்த காம சுகமும். நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லையானா நமக்கு இப்படி தான் அழிவை கொண்டு கொடுக்கும். இந்த காமம், குரோதம், லோபம் இதெல்லாமே புலநடக்கம் இல்லாததுனால தான் வருது. இது மாதிரி இருக்கிறவ யாருமே நன்னா வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. மண்டோதரி நிறையா தடவை அவனுக்கு அறிவுரை சொல்லிருக்கா. ஒரு நல்ல பத்தினின்னா கணவன் தப்பு செய்யும்போது அறிவுரை சொல்லணும். அவன் கேட்க மாட்டேன்ட்டான். நீ என்ன சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னா சீத்தையோட அழகு அவனை அப்படி மயக்கிருது. ஸோ ராவணன் முடிஞ்சு யுத்த காலத்திற்கு வந்த மண்டோதரி சொல்கிறா, ராமரை பார்க்கும்போதே சொன்னேனே, சங்கு சக்கரதாரி ஸ்ரீமன் நாராயணன் சொன்னேனே. ராவணன் போனதை பற்றியே புலம்பலை, ராமனை பற்றி வர்ணிச்சுட்டே இருக்கா. இவ்வளோ சொல்லி நீ கேட்கலையே அப்படிங்கிறா. ராமருக்கு ஒரே ஆச்சரியம். மனசில் நினச்சிக்கிறார், நம்ம மனுஷனாக தானே நான் நடந்துட்டுருக்கோம், சபதம் எடுத்துன்னு வந்தோமே, 11,000 வருஷம் இந்த பூமியில் நான் மனுஷனாக வாழணும் அப்படின்னு சங்கல்பிச்சு தானே அவதரித்தேன். பட் இந்த மண்டோதரி கண்டுபிடிச்சிட்டாளே நான் மனிதன் இல்லை தெய்வங்கிறத அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ ராவணன் போகும்போது ராமருக்கு வயசு 40 தான், அவ்வளோ சின்ன வயசு தான். அதுக்கப்புறம் 11,000 வருஷம் வாழ்ந்திருக்கார். ஆனால் மண்டோதரி இப்போவே சொல்கிறா, அவர் விஷ்ணு சாதாரண மனுஷன் இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு பதிவிரதைக்கு ஒரு சில லட்சணங்கள் இருக்குது. என்னென்னா, வேலை செய்யும்போது வேலைக்காரியாக இருக்கணும், உபதேசம் பண்ணுறச்சே நல்ல அமைச்சரை போல் உபதேசம் பண்ணணும், நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ரீ மகாலட்சுமி போல் இருக்கணும், பிரசன்னமாக இருக்கணும், பொறுமையில் பூமாதேவி மாதிரி இருக்கணும். ஒரு குழந்தைகிட்ட அம்மா எப்படி அன்பு காட்டுவாளோ அது மாதிரி எல்லாத்தையும் அன்பு காட்டணும். ராத்திரி கணவன்கிட்ட வேசி போல் நடந்துக்கணும். இந்த 6 குணங்கள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவா தான் பதிவிரதை அப்படிங்கிறா. இது அத்தனையும் தெரிஞ்சின்றவ மண்டோதரி. இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, சுந்தரகாண்டத்தை ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியை தேடின்னு வந்தார் இல்லையா, ஒவ்வொரு இடமா தேடுறார். இத்தனைக்கும் அவர் பிரம்மச்சாரி. அவருக்கு வந்த பெண்களை பார்த்ததுனால தான் அவர் மனசெல்லாம் ஒன்றும் மாறாது. அப்படி இருக்கும்போது அவர் பார்க்குற ராவணன் பக்கத்தில் ஒரு சீதா பிராட்டி மாதிரி. ஏன்னா சீதா பிராட்டி அவர் பார்த்ததில்லை, ராமர் சொல்லிவிட்டுருக்கார். அவள் எப்படி தேஜஸாக இருப்பா, எவ்வளோ அழகாக இருப்பா, எப்படி இருப்பான்னு அவர் வர்ணனை பண்ணியிருக்கார். அதை வச்சு தேடி வரைச்சி இப்போ ராவணன் பக்கத்தில் ஒருத்தி படுத்துருக்கிறது பார்த்தா சீதா பிராட்டி மாதிரியே இருக்குது. ஆஹா, நான் சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சிட்டேன், அம்மா கண்டுபிடிச்சிட்டேன் மேலே குதிக்கிறார், வாழெல்லாம் முத்தம் கொடுத்துக்கிறார். அப்புறம் யோசிக்கிறார், ச்சே, ராமனை பிரிஞ்ச சீதை இப்படி படுத்துப்பாளா, என்ன ஒரு முட்டாள்தனமான எண்ணம் எனக்கு வந்துருத்தே அப்படின்னு தன்னைத்தானே கடிஞ்சிக்கிறார். இப்படி போய் தூங்குவாளா, இதனை தெரியாமல் போய்ட்டு தன் தலையில் குட்டிக்கிறார். அப்புறம் ஏன்னா மண்டோதரி பார்க்க அப்படியே சீத்தை மாதிரி இருப்பாள், ஆனால் பதிவிரதை இல்லையா, அவ்வளோ லட்சணம் அவளுக்கு. அதனால தான் அவள் ராவணன் இறந்து கிடந்து கூட, ராவணன் போயிட்டானே, என் ஹஸ்பண்ட் போயிட்டானே நான் வாழலை, ராவணா நான் உனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணனே, ஸ்ரீமன் நாராயணன் வந்திருக்க, நீ வெறும் மனுஷன் நினச்சிக்காத, போய் சீதா பிராட்டியை கொடுத்துரு, ஜகத்துக்கே மாதா, எல்லாம் இவ்வளவு சொன்னேன் நான், நீ கேட்கலையே, உன்னோட அழிவு காலத்தை நீயே தேடின்ட்டேன்னு புலம்புறா. அதுக்கப்புறம் அதை மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறது, இந்த மாதிரி அவன்
தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போலே அப்படிங்கிறது. இப்போ வைத்தமாநிதி பெருமாள் இருக்கார், அவரோட மகிமையை சொல்லி நான் அங்கேயே இருக்கணும்னு எனக்கு தோணலையே. பகவானை பற்றி பேசி பேசி நம்ம துக்கத்தை தானே தொலைச்சிக்கணும், இங்கேயே இருக்கணும்னு நினைக்கலையே. என் துக்கம் வந்தோன்னே இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிறேனே. நான் அவன் தெய்வம், இது தெய்வம் நான் நினைக்கலையே. அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போலே அப்படி இந்த பொண்ணு ராமானுஜர்கிட்ட சொல்கிறது. ராமானுஜர் அந்த டயத்தில் ராமாயண பீரியடில் லக்ஷ்மணராக இருந்து இத்தனையும் நேராக பார்த்தவர். ராமர் தெய்வத்தை அப்படியே கண்ணிருந்து பார்த்து மண்டோதரி எவ்வளோ பதிவதேங்கிறத கண் கூட பார்த்தவர். அவகிட்ட இந்த பொண்ணு சொல்கிறா, இப்போது அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போலே அப்படிங்கிறா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், துக்கம் வந்தவுடனே பகவானை நிந்திக்கக்கூடாது. நம்ம செஞ்ச தப்புங்கிறத உணரணும். அவர் எல்லாருக்கும் நல்ல கதி தான் கொடுத்துருக்காரு. அவர் ஹஸ்பண்ட் போனதுக்கு அழலையே, ராவணன் போனதுக்கு, ஏன்னா அவன் தப்பு செஞ்சான். ஸோ அது ராமர்கிட்ட சொல்கிறார், ராமா இப்போ கணவனுக்கு நல்ல இதை கொடு, ஆத்மாவுக்கு நல்ல கதியை கொடு அப்படின்னு அவள் அப்போ கூட அப்படி தான் வேண்டிக்கிறா. ஏன்னா அவள் சிறந்த பத்தினி. அதை நம்ம உணர்ந்துண்டு நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுளை பார்த்தியா எனக்கு இப்படி கொடுத்துட்டார் பார்த்தியா, நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேன் பார்த்தியா அப்படிலாம் சொல்லக்கூடாது. கடவுளை என்றைக்கும் நம்ம வணங்கியது எனக்கு நல்ல கதியை கொடுன்னு வேண்டிக்கணும். அதை தான் இதிலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.